Good morning, students. 9th standard Science Unit 9 Matter Around Us. In the previous standards, we have learned about what is metals and what is non-metals. But in this class, we are going to learn the history of the metals and non-metals, how they named the elements, and then the properties of metals and non-metals, and what are the uses of compounds in daily life. So these are the things we are going to learn in these classes. Introduction. In the universe, all manifestations, phenomena and evolution of life caused by matter and energy. Manifestationsனா ஒன்றும் இல்லை டக்குன்னு எபிசன்ஸ். இப்போ இந்த உலகத்தில் இந்த யூனிவர்ஸில் இருக்கும் இல்லையா, இந்த யூனிவர்ஸில் நடக்கிற ஃபினாமினானா ஹேப்பனிங்ஸ், என்னெல்லாம் ஹேப்பனிங்ஸ் நடந்துகிட்டு இருக்கும். அடுத்தது எவல்யூஷன், டெவலப்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கும். இப்போ நம்ம என்விரான்மெண்ட் நம்மளை சுற்றி பாருங்கள், கண்டிப்பாக அங்கே ஒரு டெவலப்மெண்ட் இருந்துகிட்டு இருக்கும். அடுத்தது ஏதோ ஒரு ஹேப்பனிங்ஸ், ஏதோ ஒரு நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. இது என்னது, அதனுடைய வெளிப்பாடு இருக்கும், எமிஷன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா. ஸோ கண்டினியூஸ் ஆக்ஷன்ஸ் ஃப்ரம் த ஸ்டார்டிங் டு எண்டிங், எங்கேயுமே எதுவுமே ரெஸ்ட்டில் இருக்காது. சம்திங் வில் ஹேப்பனிங் அரவுண்ட் அஸ். கரெக்டாக. விச் இஸ் காஸ்டு பை த மேட்டர் அண்ட் எனர்ஜி. அப்போ நீங்கள் ஒரு ஹேப்பனிங்ஸ் நடக்கு அப்படின்னா அப்போ அங்கே என்ன இருக்கும், கண்டிப்பாக ஒரு எனர்ஜி ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கும் இல்லையா. பிகாஸ் இட் இஸ் கைனட்டிக், எல்லாமே ஒரு மூவிங், எல்லாமே ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ எனர்ஜி. பட் ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிறோம், ஆல் த யூனிவர்ஸ் எல்லாம் நம்ம என்விரான்மெண்ட்டில் சுற்றி பாருங்கள், நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும் இல்லையா. இட்ஸ் ஆல் மேடப் ஆஃப் மேட்டர்ஸ். ஓகேவா. மேட்டர்ஸ்னால் என்னது, ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ், ஆட்டம் அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்ட், ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம், ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோல்டு எடுத்துக்கிறோன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த எலமெண்ட். சில்வர் எடுத்துக்கிட்டால் இட் இஸ் ஒன் ஆஃப் த எலமெண்ட். ஓகேவா. ஸோ இப்படி ஒரு எலமெண்ட்டும் கம்பைன்ட் ஆகி பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய எலமெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும் இந்த யூனிவர்ஸில். ஸோ அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க, எப்படி நேமிங் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். All the objects which exist around us are made up of some kind of matter. We perceive as these objects through our senses like sight, touch, hearing, taste and smelling. So perceive meaning is we feel. ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி பார்க்குறோம், நம்மளை சுற்றி நிறைய ஹேப்பனிங்ஸ் நடக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ நம்ம என்விரான்மெண்ட்டில் நிறைய ஹேப்பனிங்ஸ் நடக்குதுன்னு சொன்னோம், ஃபினாமினாஸ் இருக்குது, எவல்யூஷன்ஸ் இருக்குது. கரெக்டாக. ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம், பை சீயிங், பை சைட் நம்ம பார்க்க முடியும், பை டச்சிங் த எலமெண்ட், பை ஹியரிங் அது ஒரு சவுண்ட்ஸ் மூலமாக பார்க்கலாம், பை நீங்கள் இப்போ ஸ்மெல் பண்ணுறதுனால அங்கே கண்டிப்பாக ஒரு ஆக்சிஜன்ஸ் இருக்குது, நம்ம ப்ரீத் பண்ணுறோம். கரெக்டாக. ப்ரீத் பண்ணும்போது ஒரு ஆக்சிஜனை நம்ம உள்ளே வந்து ப்ரீத் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த எலமெண்ட். நான் ஆப்ஜெக்ட் இப்போ நான் வந்து ஒரு மொபைல் யூஸ் பண்ணி உங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த எலமெண்ட். ஓகேவா. இஃப் யூ ட்ரிங்கிங் த வாட்டர், ஸோ இட் இஸ் ஆல்சோ எலமெண்ட். ஸோ த எலமெண்ட் which we can perceive feel by using the sight, touch, hearing, taste and smelling. A glass tumbler can be seen, agarbatti burning can be recognized by its smell, whereas wind blowing can be felt. All kinds of matter possess mass and occupy space. Of course, some are heavy and others are light. Thus, matter can be defined as anything which has definite mass and occupies space. So, what is the meaning for matter? So, something, anything. ஓகேவா. இப்போ இந்த ஆப்ஜெக்ட், இந்த யூனிவர்ஸில் நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ் சொல்லியிருக்கேன். அது ஆப்ஜெக்ட்ஸ்னால் நாட் ஓன்லி த திங்ஸ், என்ன ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் மாஸ், டெஃபினைட் மாஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம மேட்டர்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா.
ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அகர்பத்தி பேர்னிங்கை நம்ம என்ன பண்ணலாம், ஸ்மெல் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே கேஸஸ் வெளியே வந்திருக்கு. ஸோ இட் இஸ் ஆல்சோ, அப்போ அந்த கேஸ் உங்களுக்கு வந்து ட்ராவல் ஆகி தானே உங்கள் நோஸ்க்கு வரும். நீங்கள் அப்போ தானே ஸ்மெல் பண்ணியிருப்பீங்க, கரெக்டு தானே? ஸோ இட் ஆக்குபைஸ் சம் ஸ்பேஸ். இப்போ ஒரு டம்ளர் பிளேஸ் பண்ணியிருக்கீங்க உங்களோட டெஸ்கில் அப்படின்னா, அந்த டம்ளர் சம் ஸ்பேஸ் அந்த என்விரான்மெண்ட்டில் ஒரு ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணி வச்சுருக்கோம், கரெக்டாக? ஒரு புக் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அது ஒரு ஸ்பேஸை ஆக்குபை பண்ணியிருக்கோம். ஸோ which has a definite mass and occupies space is called matter. As we know already, matter exists as solid. For example, wood, stone, sand, iron, etc. Liquids, example, water, milk, fruit juice, etc. And gases, oxygen, nitrogen, carbon dioxide, steam, etc. Matter in any physical state is composed of smaller particles such as atom, molecules or ions. An atom is the smallest particle of an element which exhibits all the properties of that element. Atoms of the same element or different elements combine to form a molecule. Atoms are group of atoms having a charge, that is positive or negative charge, are called ions. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, மேட்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, என்ன சொல்லியிருக்கோம், எனிதிங் விச் ஆக்குபைஸ் ஸ்பேஸ், கரெக்டாக? எனிதிங் விச் ஆக்குபைஸ் ஸ்பேஸ்ன்னு சொன்னோம். அது என்னென்ன ஸ்டேட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும், லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும், ஆர் கேஸ்வஸ் ஸ்டேட்டில் இருக்கும், கரெக்டாக? ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்கும்போது பர்டிகுலராக ஏதோ ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க, ஓகேவா? அதை நான் இப்போ ஃபைனலி சாப்ட் பண்ணிகிட்டே வந்தாலும் லாஸ்ட்டாக என்ன இருக்கும், ஏதோ ஒரு ஸ்மால் ப்ராடக்ட் இருக்கும் இல்லையா, அதுதான் ஆட்டம். அப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்மால் ப்ராடக்ட் எல்லாம் கம்பைன்ட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு மாலிகுலாக இருக்கும், ஒரு டெஃபினைட் ஷேப் கொடுத்து அந்த ஸ்பேஸை ஆக்குபை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த காம்பினேஷனுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, மாலிகுல்ஸ், ஓகேவா? ஸோ சின்ன ஆட்டம் கம்பைண்டாக இருக்கும்போது, ஆட்டம் அண்ட் ஆட்டம் கம்பைண்ட் ஆகலாம், இல்லை ஆட்டம் வித் டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ். ஸோ அது இந்த மாதிரி சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டமும் கம்பைண்ட் ஆகலாம், இல்லைன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் கம்பைண்ட் ஆகும்போது ஒரு எலமெண்ட்டாக ஃபார்ம் ஆகுது, ஒரு ஸ்ட்ரக்சர் வருதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது ஒரு எலமெண்ட். ஸோ ஒரு எலமெண்ட்டுக்கும் ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதுக்குன்னு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், ஓகேவா? அது என்னன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். Hence, atoms are the building blocks of matter. In this lesson, we will study about symbol of elements, metals and non-metals, compounds of solid, liquid and gases, and the use of compounds in daily life. ஸோ இந்த சாப்டரில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா, எலமெண்ட்ஸ், இப்போ நான் சொன்னேன்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எலமெண்ட்ஸ் நம்ம இடத்துல இருக்குது. ஸோ அதுக்கு என்னென்ன சிம்பிள்ஸ், எப்படி உங்களுக்கு ஹிஸ்ட்ரியிலேருந்து ஆரம்பித்தாங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அடுத்தது மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ்னால் என்ன, அதுக்கான சிம்பிள்ஸ் பார்க்குறோம். தென் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் சாலிட், லிக்விட் அண்ட் கேஸஸ். காம்பவுண்ட்னா என்னது, த காம்பினேஷன் ஆஃப், ஸோ காம்பினேஷன் ஆஃப் சாலிட், லிக்விட் அண்ட் கேஸஸ். ஸோ அந்த காம்பவுண்டில் நம்ம டெய்லி லைஃப்பில் என்னென்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதனுடைய யூசஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். 9.1 Element. So what is element? The elements are everywhere. They are the building blocks of everything on earth. Pencil, desk, mountains, car, book, etc. Do you know that when you are breathing, you are actually inhaling the air? The air you breathe is made up of many elements like oxygen, nitrogen, and argon. An element is a pure substance that cannot be broken down by chemical methods into simpler components. Because ஒரு எலமெண்ட் வந்து நம்ம பிரேக் பண்ண முடியாது. நான் இப்போ ஒரு கோல்டுங்கிற ஒரு எலமெண்ட் எடுத்திருக்கேன், பியூர் கோல்டு எடுத்திருக்கேன், ஓகேவா? அது பிரேக் பண்ணால் என்ன ஆகும், ரெண்டாக டிவைட் ஆனால் என்ன ஆகும், எகைன் அந்த 2 பீசஸ்மே கோல்டு தான். அதை நான் மறுபடியும் வேறு சப்ஸ்டன்ஸாக மாற்ற முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த 2 சப்ஸ்டன்ஸை எகைன் நான் 4ஆக டிவைட் பண்ணாலும் அந்த சின்ன சின்ன பீசஸ் கூட அது வந்து என்ன சொல்லுவோம், அது கோல்டு தான், கரெக்டு தானே? ஸோ த எலமெண்ட் இஸ் எ பியூர் சப்ஸ்டன்ஸ் தட் cannot be broken down by the chemical methods into simpler components.
For example, the gold element gold cannot be broken down into anything other than gold. If you keep hitting the gold with a hammer, the pieces would get smaller, but each piece will always be gold. ஒரு சின்ன கிராம் இருந்தாலும் அது கோல்டு தானே, கரெக்டா? ஸோ இட் இஸ் த பியூரஸ்ட் ஃபார்ம். The element consists of only one type of atom. An atom is the smallest particle of an element that still has the same property of that element. இப்போ நம்ம கோல்டு பார்த்தோம் இல்லையா, இட் இஸ் ஒன் ஆஃப் த எலமெண்ட். சில்வர் இஸ் ஒன் ஆஃப் த எலமெண்ட். அலுமினியம் ஒன் ஆஃப் த எலமெண்ட். ஓகேவா? ஹைட்ரஜன் ஒன் ஆஃப் த எலமெண்ட். ஸோ எலமெண்ட் அப்படின்னு சொன்னால் அதை நான் எவ்வளோ தான் பிரேக் பண்ணி சின்ன பார்ட்டிக்கலாக மாற்றினாலும், ஒரு ஆட்டம் சைஸுக்கு நான் வந்து பிரேக் பண்ணாலும் அதோடைய எலமெண்ட்டுடைய நேச்சர் சேம் தான். இப்போ கோல்டுனா எல்லா சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் ஆஃப் கோல்டு எல்லாம் கம்பைன் பண்ணி நான் வந்து அதனுடைய ஷேப் வேணால் பிகர் அண்ட் ஸ்மாலராக கொண்டு வரலாம். பட் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும்? கோல்டுக்கு என்ன நேச்சரோ அந்த நேச்சர் தான் ஒரு சின்ன பார்ட்டிக்குள்ளேயும் இருக்கும். ஓகேவா? All atoms of a specific element have exactly the same chemical makeup, size and mass. Each atom has an atomic number which represents the number of protons that are in the nucleus of a single atom of that element. ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். என்ன சொன்னேன்? ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு அட்டாமிக் நம்பர் இருக்கும். ஸோ அட்டாமிக் நம்பர் விச் இஸ் நத்திங் பட் த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம உள்ளே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, இப்போ ஃபஸ்ட்டு படிச்சிருக்கோம் இல்லையா, ஒரு மேட்டர் எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக உள்ளே என்ன இருக்கும்? ப்ரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். ஸோ த பாசிட்டிவ் சார்ஜஸ், நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ் இட் இஸ் நேம்ட் அஸ் ப்ரோட்டான். ஸோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் தான் நம்ம அட்டாமிக் நம்பராக டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு எலமெண்ட்டுக்கும் சம் அட்டாமிக் நம்பர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஈச் ஆட்டம் ஹேஸ் an atomic number which represents the number of protons that are in the nucleus of a single atom of that element. ஒரு சிங்கிள் ஆட்டமில் அந்த எலமெண்ட்டுக்கு ஒரு அட்டாமிக் நம்பர் இருக்கும், நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்கும். ஸோ அந்த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸை கால்குலேட் பண்ணால் அதுதான் வந்து அதனுடைய அட்டாமிக் நம்பர். ஸோ நம்ம யூனிவர்ஸில் இப்போ வரைக்கும் எவ்வளோ எலமெண்ட்ஸ் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆஃப் 118 எலமெண்ட்ஸ் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. மெனி எலமெண்ட்ஸ் அக்கர்ஸ் நேச்சுரலி ஆன் எர்த். ஹவெவர் சம் ஆர் கிரியேட்டட் இன் லெபார்டரி பை சயின்டிஸ்ட். ஸோ எலமெண்ட்ஸ் வந்து நேச்சுரலாகவே இருக்கும். இப்போ நம்ம எர்த்து டிக் பண்ணி எடுத்துக்கலாம், எர்த் மெட்டல்ஸ் இருக்கும். ஓகேவா? கேஸஸ் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நிறைய எலமெண்ட்ஸ் நம்மளுக்கு நேச்சுராக கிடைக்குது. பட் சம் ஆஃப் த எலமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சயின்டிஸ்டே வந்து அவங்களே மேட் பண்ணி ஒரு நியூ எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு 118 எலமெண்ட்ஸ் நம்ம சரௌண்டிங்ஸில் இருக்குது, என்விரான்மெண்டலில் இருக்குது. அப்போ 118 எலமெண்ட்ஸையும் உங்களால் வந்து ரிமெம்பர் பண்ண முடியுமா? அந்த 118 எலமெண்ட்ஸ் ப்ளஸ் அதில் இருக்கிற காம்பவுண்ட்ஸ் கம்பைன் பண்ணால் நிறைய மிக்சர்ஸ் கிடைக்கும், நிறையா நேமிங்ஸ் வரும். ஸோ அது எப்படி நம்ம வந்து ரெகக்னைஸ் பண்ணுறது? இந்த எலமெண்ட் இதுதான் அப்படின்னு நீங்கள் எப்படி ரெகக்னைஸ் பண்ணுவீங்க? ஸோ அதுக்கு ஏதோ ஒரு ப்ராப்பர் நேம் நம்ம வைக்கணும் இல்லையா? ஸோ அப்போ ஹிஸ்ட்ரியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா they are giving the symbols for that elements. ஃபஸ்ட்டு பேசிக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எலமெண்ட்னா இதான் சிம்பிள்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? a symbol is an image, object, etc. that stands for some meaning. For instance, a dove is a symbol of peace. ஸோ பீஸ்னாவே நமக்கு டவ் சிம்பிள் ஞாபகம் வரும், கரெக்டாக? Similarly, we denote mathematical operations by symbols. For example, plus denotes the addition, minus denotes subtraction, etc. In the same way, in chemistry, each element is denoted by a symbol. Writing out the name of an element every time would become too troublesome. So the name of an element is represented by shortened form of a symbol is called symbol. Let us learn brief history of symbols of elements. ஸோ எப்படி நம்ம வந்து அடிசன் அப்படின்னா ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிள் பார்த்தாவே நீங்கள் அடிசன்னு சொல்லிடுவீங்க இல்லையா?
எம் அப்படிங்கிற சிம்பிள் பார்த்தா மீட்டர்னு சொல்லுவீங்க இல்லையா? ஸோ இதெல்லாமே என்னது? ஷார்ட் ஃபார்ம். ஸோ நமக்கு ஷார்ட் ஃபார்ம் இருந்தால் இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஒரு டைம் எலமெண்ட்டோட ஃபுல் நேம் சொல்கிறதுக்கு அதோடைய ஜஸ்ட் அந்த சிம்பிள் பார்த்த உடனே அல்லது ஜஸ்ட்டு அந்த நான் ஹெச் அப்படின்னு சொன்னாவே நீங்கள் ஹைட்ரஜன்னு சொல்லுவீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி ஷார்ட் ஃபார்மாக பண்ணியிருக்காங்க. அது எப்படி ஃபஸ்ட்லேருந்து ஹிஸ்டாரிக்கலாக எப்படி வந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். The first one, Greek symbols. Greek. The symbols in the form of geometrical shapes were used by the ancient Greeks to represent the 4 basic elements around us such as earth, air, fire and water. நல்லா பாருங்க. 4 basic elements. இப்போ நம்ம எர்த்தில் 4 basic elements என்ன? கண்டிப்பாக வாட்டர், ஏர் இருக்குது, எர்த் இருக்குது, ஃபயர். ஓகேவா? ஸோ இந்த 4 பேசிக் எலமெண்ட்ஸ்க்கும் என்ன பண்ணுறாங்கன்னா க்ரீக் வந்து சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போவுமே நீங்களாம் பார்க்குறீங்கல்ல, கேவ்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் எப்படி உங்களுக்கு வந்து அவங்களுடைய லாங்குவேஜ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிக்குவாங்க, கம்யூனிகேட் பண்ணிக்குவாங்க பை யூஸிங் த டயக்ராம், பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் தானே. அப்போ அவங்க ஏர்னா என்ன, வாட்டர்னா என்னன்னு சொல்லி பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருப்பாங்க, ஜியாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஏர்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஏர் பாருங்கள், ஒரு ட்ரையாங்கிள், ஜியாமெட்ரிக்கல் ஷேப் ட்ரையாங்கிள் மார்க் பண்ணியிருக்காங்க, மேலே ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர். ஓகேவா? ஃபயர்னா எம்டியாக ஒரு ட்ரையாங்கிள். இதே டவுன்வர்ட்ஸில் இருந்தால் வாட்டர். டவுன்வர்ட்ஸ் மார்க் பண்ணி கீழே வந்து ஒரு ஃபில் பண்ணியிருக்கேன், ஒரு டேஷ் ஃபில் பண்ணியிருக்கேன்னா அது வந்து எர்த். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஜியாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபார் பேசிக் எலமெண்ட்ஸ் யூஸ்டு பை த க்ரீக். ஓகேவா? க்ரீக்ஸ் வந்து சிம்பிள்ஸ் கொடுக்குறாங்க. இந்த 4 எலமெண்ட்டுக்கு இப்படி தான் சிம்பிள். இந்த சிம்பிள்ஸ் பார்த்தாவே இது ஏர், இது ஃபயர் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், அல்கெமிஸ்ட் சிம்பிள்ஸ். எப்படி க்ரீக் வந்து சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணாங்களோ சேம் அல்கெமிஸ்ட். இந்த டேஸ் ஆஃப் அல்கெமிஸ்ட். ஸோ அல்கெமிஸ்ட்னா யாருக்குன்னு இப்போ க்ரீக் தெரியும், க்ரீஸ் கண்ட்ரிஸ் இருக்காங்க. ஸோ அதனால் க்ரீக் பீப்புள் சொல்கிறோம். அல்கெமிஸ்ட் அப்படின்னா த பர்சன் ஹூ changing the valuable metal, ஓகேவா, less valuable metal into a gold. நார்மலாக ஒரு ஆர்டினரி மெட்டல் எடுத்து அதை கோல்டாக கன்வெர்ட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அவங்கள அல்கமின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ் அல்கமி. ஸோ அந்த பர்சன் யார் அதை பண்ணுறாங்களோ அவங்க பேர் அல்கமிஸ்ட்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அல்கமிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில எலமெண்ட்ஸ்க்கெல்லாம் சிம்பிள்ஸ் கொடுக்குறாங்க. என்னென்ன சிம்பிள்ஸ்ன்னு பார்க்கலாமா? Alchemist. These are the symbols used by alchemist. Nickel. So nickel, arsenic, antimony, water. ஸோ என்னென்ன சிம்பிள்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு சர்க்கிள், அந்த சர்க்கிள்குள்ளே ஒரு சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் மேட்ச் த ஃபாலோயிங் கூட உங்களுக்கு தரலாம். ஓகேவா? ஒரு 4 சிம்பிள்ஸ் கொடுத்துருப்பேன். மேட்ச் த ஃபாலோயிங் வித் தேர் நேம்னு கொடுத்தோன்னா நிக்கல்னா நிக்கலுக்கான சிம்பிள் நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணணும். ஸோ சிம்பிள்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. சி டால்டன் சிம்பிள்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் we have learned the Greek symbols, second one alchemist symbols, now third one Dalton symbols. In 1808, John Dalton, English scientist, tried to name various elements based on pictorial symbols. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்தது ஜியாமெட்ரிக்கல் சிம்பிள்ஸ் கொடுத்தாங்க, ஜியாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் கொடுத்தாங்க. நவ் த டால்டன் இஸ் கிவிங் எ பிக்டோரியல் சிம்பிள்ஸ். தோஸ் சிம்பிள்ஸ் ஆர் டிஃபிகல்ட் டு ட்ரா பிகாஸ் அது ஒன்று நம்மளால் எல்லா டயக்ராம்ஸும் ஞாபகம் வைக்க முடியாது இல்லையா? ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரிமெம்பர் ஃபார் அஸ். ஃபார் ட்ராயிங் ஆல்சோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். பட் hence they are not used. It is only of historical importance. Just ஒரு ஹிஸ்டாரிக்கலாக நமக்கு டால்டன் சிம்பிள்ஸ் அப்படின்னு தெரியறதுக்காக வச்சுருக்காங்க. ஹைட்ரஜனுக்கு பாருங்கள், எ சர்க்கிள், இந்த சென்டரில் ஒரு டாட், ஸோ தட் இஸ் ஹைட்ரஜன். காப்பர்னா ஒரு சர்க்கிள், இன் பிட்வீன் த சர்க்கிள், இந்த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் தே ஹவ் மென்ஷன் சி, ஸோ தட் இஸ் காப்பர். எல்னா சென்டர் ஆஃப் த சர்க்கிள் எல். நைட்ரஜனுக்கு பாருங்கள், ஒரு சென்டரில் ஒரே ஒரு வெர்டிக்கல் லைன் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் நைட்ரஜன். ஒரு ப்ளஸ் சைன் இருந்துச்சுன்னா அது சல்ஃபர். ஒரு ஒய் சைன் மாதிரி இருக்குது அப்படின்னா தட் இஸ் பாஸ்பரஸ்.
ஸோ இது மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. கார்பனுக்கு ஃபுல்லாக பிளாக், பட் திஸ் இஸ் வெரி ஹார்ட் டு ரிமெம்பர் ஃபார் அஸ். ஓகேவா? ஸோ ஓகே, வாட் இஸ் த வாட்டர்? வாட்டருடைய சிம்பிள் நமக்கு என்ன தெரியும்? H2O தெரியும்ல, 2 ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன் அண்ட் 1 வாட்டர் மாலிகுல் கம்பைன்ட் ஆனால் நமக்கு சரி 2 ஹைட்ரஜன் அண்ட் 1 ஆக்சிஜன் கம்பைன் ஆனால் வாட்டர் மாலிகுல் கிடைக்குமா? அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். திஸ் இஸ் ஹைட்ரஜன் அண்ட் திஸ் இஸ் வாட்டர். கரெக்டா? ஸோ ஹைட்ரஜன் அண்ட் வாட்டர், சாரி ஹைட்ரஜன் அண்ட் திஸ் இஸ் ஆக்சிஜன், ஸோ விச் கம்பைன்ஸ் டு கிவ் வாட்டர். ஓகேவா? அது பிக்டோரியலாக இப்படி கொடுத்துருக்காங்க. அமோனியா அப்படின்னா ஹைட்ரஜன் அண்டு நைட்ரஜன். ஸோ ஹைட்ரஜனுக்கு டாட், சென்டரில் டாட். நைட்ரஜனுக்கு என்ன பார்த்தோம்? சென்டரில் ஒரு லைன், வெர்டிக்கல் லைன். ஸோ இது ரெண்டு கம்பைன் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? அமோனியா. ஸோ இது எல்லாமே நம்மளால் ரிமெம்பர் பண்ண முடியாது. இட் ஜஸ்ட் a historical importance we have learning this now. The next one, Berzelius symbol. This is very important. Berzelius in 1813. Remember this year 1813. John Jacob Berzelius devised a system using letters of alphabet rather than the signs. The modified version of Berzelius system follows under the heading of System for Determining Symbols of the Elements. Systems for Determining Symbols of the Elements. ஸோ அந்த சயின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, ஜாமெட்ரிக்கல் சயின்ஸ், அடுத்தது பிக்டோரியல் சிம்பிள்ஸ், இப்படியெல்லாம் யூஸ் பண்ணாங்க இல்லையா, அதிலிருந்து மாறுபட்டு என்ன சிம்பிள்ஸ் கொண்டு வராரு? லெட்டர்ஸை யூஸ் பண்ணுறாரு. ஆல்ஃபபெட்டிக்கல் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு எலமெண்ட்டுக்கும் ஆல்ஃபபெட்டிக்கல் நேம் கொடுத்தா ஈஸியாக இருக்குன்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க? ஜான் ஜேக்கப் பெர்சிலியஸ் இன் 1813. அதை ரீநேம் பண்ணி தான் நமக்கு இப்போ அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணி தான் இப்போ நியூவாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க நேமிங் சிஸ்டம். அதுக்கு என்ன நேம் இருக்குது? சிஸ்டம் ஃபார் டிட்டர்மைனிங் சிம்பிள் ஆஃப் த எலமெண்ட்ஸ். ஸோ நேம் பண்ணும்போது அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கும். அது என்ன ரூல்ஸ்ன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். The present system for determining symbol of the elements. The first one, the symbol of the most common elements, mainly non-metals, use the first letter of their English name. ஸோ நார்மலாக மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் மெட்டல்ஸ் இருக்கும் இல்லையா, ஓகேவா, காமன் எலமெண்ட்ஸ், நார்மல் காமன் எலமெண்ட்ஸ் நான் மெட்டல்ஸாக இருக்கிறதுல அதனுடைய இங்கிலீஷ் நேம் இருக்கும் இல்லையா, அதில் ஃபஸ்ட் லெட்டர் எடுத்து சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா. See, we can see some examples. Boron, first letter B. ஸோ அதனுடைய சிம்பிள் இப்போ நான் பின்னு சொன்னாவே நீங்கள் போரான்னு ஈஸியாக சொல்லிடலாம். கார்பன், கேபிட்டல் C, கார்பன். ஆக்சிஜன் O, பாஸ்பரஸ் P, சல்ஃபர் S, வெனாடியம் V, யுரேனியம் U, நைட்ரஜன் N, அயோடின் I, ஹைட்ரஜன் H. ஸோ இந்த மாதிரி நான் மெட்டல்ஸ் இது எல்லாமே வந்து நான் ஃபர்ஸ்ட் லெட்டர் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், மேம் இப்போ 2 எலமெண்ட் ஒரே நேம் இப்போ 2 எலமெண்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமாக இருந்தால் என்ன பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா. ஸோ அதுக்கும் அவங்க ஒரு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். If 2 elements have some same first letter, then the first and the second letters of the name are used as symbols. The first letter is in upper case and the second letter is in lower case. ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ நான் போரானுக்கு சொன்னேன், போரானுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் B. ஸோ நான் B கொடுத்துட்டேன். அடுத்தது பேரியம்னு ஒரு எலமெண்ட் இருக்குது, பெரிலியம்னு ஒரு எலமெண்ட் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ண முடியும்? எல்லாமே பின்னு எலமெண்ட்டுக்கு நேம் தர முடியுமா? காமன் நேம் கொடுக்க முடியுமா? முடியாது இல்லையா. ஸோ அடுத்தது பேரியம்க்கு BA, பெரிலியம்க்கு BE, பிஸ்மத் BI, புரோமைன் BR. ஓகேவா? ஸோ பாருங்கள், இது 2 ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமாக இருக்குது. ஸோ செகண்ட் லெட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் ஹைட்ரஜன் H, ஹீலியம் HE, நிக்கலுக்கு NiNe. ஓகேவா? ஸோ இந்த சிம்பிள்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, சப்போஸ் 3 லெட்டர்ஸ், ஃபஸ்ட்டு 2 லெட்டர்ஸ் சேமாக இருக்குது, அப்போ என்ன பண்ணலாம்? வெரி குட், ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் லெட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். If the first 2 letters of the names of the elements are same, then the symbol consists of first letter and second letter or third letter
of English name that they do not have in common. Example, இப்போ ஆர்கன் பாருங்கள், ஏஆர் ஃபஸ்ட்டு 2 லெட்டர் காமனாக இருக்கா? ஸோ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஒனுக்கு வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் எடுத்துக்கிட்டாங்க ஏஆர். செகண்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஏஎஸ் தேர்ட் லெட்டர் எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா? இப்போ ஸோ இப்போ காமனாக ஒரு நேம் இருக்குது, ஃபஸ்ட் 2 லெட்டர் காமனாக இருக்குது அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் எடுத்துக்கலாம், ஆர் ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் எடுத்துக்கலாம், ஏஆர் ஏஎஸ். ஸோ நேமிங் ஆஃப் எலமெண்ட் இவங்க இப்படி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ மெக்னீசியம் அண்ட் மேங்கனீஸ், ஸோ எம்ஏ இருக்குது, ஸோ தேர்ட் ஒன் எம்ஜிஎம்என். ஓகேவா? குளோரின் குரோமியம், ஸோ சிஎல்சிஆர். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. Some symbols are used on the basis of their Greek name or Latin name of the elements. There are 11 such elements. So out of 118 elements, there are 11 elements named by the basics of Greek names or Latin names. ஸோ அது ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அப்போ டிஸ்கவர் பண்ணப்போ என்ன நேம் இருந்துச்சோ அதையே இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம். ஆக்சுவலாக சோடியம்னா நம்ம இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் நம்ம எஸ்ன்னு நினைப்போம், பட் திஸ் இஸ் நாட். They have given the Greek name or Latin name for that one. ஸோ அதனுடைய லாட்டின் நேம் என்னது, நாட்ரியம். சோடியம்க்கு லாட்டின் நேம் நாட்ரியம். ஸோ அதோடைய ஃபஸ்ட் லெட்டர் நம்ம எடுத்திருக்காங்க NA. பொட்டாசியம்னா கேலியம், ஸோ கேன்னு எடுத்துக்கணும். அயனுக்கு ஃபெர்ரம் FE. காப்பருக்கு குப்ரம் CU. சில்வருக்கு அர்ஜென்டம் AG. கோல்டுக்கு ஆரம் AU. இப்போ கோல்டோட சிம்பிள் என்ன வரும், AU. மெர்க்குரி ஹைட்ராஜிரம், ஸோ HG. லெட் பிளம்பம், ஸோ PB. டின் ஸ்டானம் SN. ஆன்டிமோனி ஸ்டிபியம், ஸோ SB. டங்ஸ்டன் வால்ஃப்ரம் W. Some elements are named using the name of the country or scientist, color, mythological character, planet. So some elements யார் ஃபைன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இந்த கண்ட்ரியில் ஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ சயின்டிஸ்ட் இல்லைன்னா அதனுடைய கலர் பேஸ் பண்ணி நேம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இல்லை சப்போஸ் பிளானட்னா பிளானட்லேருந்து இப்போ புளுட்டோனியம் யுரேனியம் இதெல்லாம் வந்து பிளானட்லேருந்து எடுத்ததால் அந்த பிளானட்டோடைய நேமே வந்து சிம்பிளாக வச்சுருக்காங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்கள். யுரேனியம் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் யுரேனஸ் அப்படிங்கிற பிளானட்லேருந்து ஃபைன் பண்ணதால் யூ அப்படிங்கிறது. ஓகேவா? அதுக்கு நேம் என்ன வச்சுட்டாங்க, யுரேனஸ்லேருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கிறாங்க, அந்த எலமெண்ட்டுக்கு நேம் என்ன தராங்க, யுரேனஸ் யுரேனியம். ஸோ கேபிட்டல் U. நெப்டியூன்லேருந்து ஒரு எலமெண்ட் ஃபவுண்ட் பண்ணுறாங்க, ஸோ நெப்டூனியம் NP. ப்ளூட்டோலேருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கிறாங்க, ஸோ அதுக்கு என்ன நேம் வைக்கலாம், ப்ளூட்டோனியம். ஸோ அந்த ஒவ்வொரு பிளானட்லேருந்து டிஸ்கவர் பண்ணுற எலமெண்ட்ஸ்க்கு பேர் வந்து அந்த பிளானட்டோடைய நேமே வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு சிம்பிள் வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லெட்டர் யூஸ் பண்ணிடுறாங்க. மெர்க்குரி கோல்டு மெர்க்குரி. ஸோ மெர்க்குரிங்கிறது வந்து காட் மெர்க்குரி. இட் இஸ் எ மைத்தாலஜிக் கேரக்டர். ஸோ மெர்க்குரி நேம் வச்சுருக்காங்க. அயோடின், இட் இஸ் கலர் இஸ் வயலட் கலர் அண்ட் கிரீக் அயோடின். ஸோ ஐ வச்சுருக்காங்க. நேம் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் கிரீக். நொபேலியம். ஸோ ஆல்ஃப்ரெட் நோபல் ஒரு எலமெண்ட் டிஸ்கவர் பண்ணுறதுனால அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, நொபேலியம் NO. யூரோப், ஸோ யூரோப்பியம். அமெரிக்கா அமெரிசியம். ஓகேவா? ஸோ கண்ட்ரி பேஸ். ஸோ ஒரு சில கண்ட்ரி அவங்க நேம் கொடுத்துருக்காங்க, சயின்டிஸ்டோட நேம் கொடுத்துருக்காங்க, பிளானட்டோட நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட்டிங் த சிம்பிள்ஸ். While writing the symbols for an element, we should adhere to the following rules. Compulsory இந்த rules follow பண்ணணும். If the element has a single English letter as a symbol, it should be written in capital letter. It should be written in capital letter. For elements having 2 letter symbols, the first letter should be in capital followed by a small letter.
சப்போஸ் சிம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா 2 லெட்டர்ஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் கம்பல்சரி கேபிட்டல் இருக்கணும், செகண்ட் லெட்டர் அதுக்கடுத்தது வர எல்லா லெட்டர்ஸுமே வந்து உங்களுக்கு ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கணும். சப்போஸ் சிங்கிள் லெட்டர் தான் இருக்குது, இப்போ கார்பன், போரான் அப்படின்னு ஒரே ஒரு லெட்டர் தான் சிம்பிள் தரேன், பி, சீன். ஸோ அது எப்படி இருக்கணும்? ஒன்லி இன் கேபிட்டல் லெட்டர். ஓகேவா? இது வந்து இட் இஸ் த ரூல்ஸ் ஃபார் ரைட்டிங் த சிம்பிள்ஸ். Unit 9, Matter Around Us, Material Reading. Roman letter 1, question number 2. Write the constituent elements and their symbols for the following compounds. A. Carbon monoxide, symbol capital C and small o. Capital C, carbon, O, oxide. Here mono, it represents single, one. So carbon monoxide, capital C, O. Washing soda, sodium carbonate. For sodium, the symbol is Na, capital N, small a, carbon, capital C, and for oxygen, capital O. Write the symbols for these elements. For the element oxygen, the symbol is capital O. For the element gold, the symbol is Ag. For the element calcium, the symbol is capital C, small a. For the element cadmium, capital C and small d. And for the element iron, capital F and small e. Then question number 7. What does a chemical symbol represents? The easiest way to represent the element and to write the chemical formulas easily. Roman letter 2, short answer questions. Question number 5. Define alchemy. In the days of alchemists, the different materials that they used were represented by the above mentioned symbols, while they were trying to change the less valuable metal into gold. This process is called alchemy. What is the symbol they have mentioned? What is the alchemist symbols? We have seen that in the center of the circle they have used two bell-shaped two circles which is joined by the circle. This is for using for nickel. This is the symbol for nickel. The downwards triangle in the center of the circle represents water. So refer your book for the symbols of used by alchemist. Then question number 6. Name the elements used for the following symbols. So here they have given the symbols. We have to use the here is the symbol and we have to write the name of the element. So first one, capital N and small a. It is the name for sodium. Then capital W. It is the element tungsten. Capital B, small a. The name of the element is barium. Al. The element name is aluminium. Capital U, uranium, which is derived by the letter capital U. This element found in the Uranus planet, so they have named as uranium. Next one, name 6 non-metals and write their symbols. Then non-metals. Sulfur. The symbol is a plus sign inside the center of the circle. This is for sulfur. Carbon. A black dot which represents the carbon. It is all the pictorial symbols for non-metals. Oxygen. An empty circle represents for oxygen. Phosphorus. Inside the circle, draw 3 axes, X, Y and Z axis, so it represents the phosphorus. And for nitrogen, a vertical line in the center of the circle. This is the symbol for nitrogen. And for hydrogen, a black dot in the center of the circle,
So this is for hydrogen. Roman letter 3. Give reasons for the following. A. Aluminium foils are used to wrap food items. Aluminium being a soft, malleable metal, it can be beaten to sheets to form thin wrapping sheets. Moreover, it does not react with food items and does not alter the taste. So, aluminium foils are used to wrap food items. B. Immersion rods for heating liquids are made up of metallic substances. Immersion rods are made up of metallic substances because metals are good conductors of heat and electricity. They get hot very soon and allow passage of current and warm water. C. A doctor prescribed a tablet to a patient suffering from iron deficiency. The tablet does look like iron because our stomach can't take and digest iron directly. So the tablets of iron contains iron compounds which our stomach accept and can digest. Later this iron taken as a tablet form fulfills our body iron requirements. That's why iron tablets do not look iron. D. Sodium and potassium are stored in kerosene because they are highly reactive in air and could burn any time. They are preserved in kerosene or dry mineral oil. It will react with moisture present in air and form sodium hydroxide, which is highly exothermic reaction, catches fire easily. It is very dangerous. E. Mercury is used in thermometers. Mercury is the one metal in liquid in state at room temperature. It is used in thermometers because it has high coefficient of expansion. Hence, the slightest change in temperature is notable when it is used in a thermometer. Thank you.